எல்லா நேரத்திலும் கனவீனமாய் நடத்தப்படுகிறேனே, மரியாதையாய் வாழ என்னதான் வழி என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். யோசேப்பும் கனவீனப்படுத்தப்பட்டார், தன் சொந்த சகோதரர்களால், என் தகப்பனால், எல்லாராலும் கூட கனவீனப்படுத்தப்பட்டார். ஆனாலும் தேவனுடைய பார்வைக்கு அருமையாயிருந்தார். தேவனுக்கு விபச்சார பாவம் பிடிக்காது. எனவே தேடி வந்த ஆஃபரை கூட விட்டுட்டு ஓடினார். தன்னை மிக மிக பரிசுத்தமாய் பார்த்து கொண்டார். எனவே தேவனுடைய பார்வைக்கு அவர் அருமையாயிருந்தார். தேவனும் அவரை சிநேகித்தபடியினார் மிகப்பெரிய கனத்தை அவருக்கு கொடுத்தார். தாவீதும் தன் தகப்பனாலும் சகோதரர்களாலும் மிகவும் கனவீனப்படுத்தப்பட்டார். அவருடைய ரோல் மாடலான சவுலாலும் கனவீனப்படுத்தப்பட்டார். ஆனாலும் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டு பாடிக்கொண்டு தேவனை பிரியப்படுத்திக் கொண்டே இருந்தார். எனவே தேவனும் அவரை சிநேகித்தார். தேவனுடைய பார்வைக்கு அவர் அருமையாயிருந்தார். எனவே தேவன் ராஜா என்ற கனத்தை அவருக்கு கொடுத்தார். ஆமாங்க, தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்த நாம் நோக்கமாய் இருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை கனம் பண்ணும் போது அவருடைய பார்வைக்கு நாம் அருமையாயிருப்போங்க. அவருடைய சிநேகம் நம்மேல் இருக்குங்க. அப்பொழுது அவர் நம்மை கனப்படுத்தி அழகு பார்ப்பாருங்க. தேவனை கனம் பண்ணுவோம், அவரிடத்திலிருந்து கனத்தையும் சிநேகத்தையும் பெற்றுக் கொள்ளலாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதித்து உம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி உம் பார்வைக்கு அருமையாகவும் உம்முடைய சிநேகத்தை பெற்றவளாகவும் உம்மிடத்திலிருந்து கனத்தை பெறுகிறவளாகவும் காணப்பட எனக்கு கற்றுத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.